வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். 1784ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் உள்ள டிண்டேல் என்கிற ஊரில் மேரி ஜோன்ஸ் என்கிற ஒரு சிறு பிள்ளை இருந்தாள். நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளை, ஓய்வு நாள் பள்ளிக்கெல்லாம் போகக்கூடியவள். அவளுக்கு பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அன்றைக்கு இங்கிலாந்திலே அங்கே இருக்கக்கூடிய சபை குருக்கள் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை அவ்வப்போது பார்த்து சொல்லுவாங்க. அதை மட்டும் இவள் கேட்டுக்கிட்டு வந்துடுவாள். நான் இவளுக்கே பைபிள் படிக்கணும்னு ஆசை. அங்கே நிறைய பேர்கிட்ட, இங்கிலாந்தில் நிறைய பேர்கிட்ட பைபிள் அப்போ கிடையாது. வெகு தூரத்தில் திருமதி இவான்ஸ்னு ஒரு அம்மா வீட்டில் பைபிள் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப தூரம் போய் அவங்க வீட்டில் பைபிளை படித்து வருவாள். இப்போ இந்த காலத்துலாம் டிவி வந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் வீட்டில் டிவி இருக்கும், நம்ம போய் அவங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்த்து வருவோம்ல. எனக்கு இன்றைக்கி எல்லார் வீட்லையும் டிவி வந்துருச்சு. அது மாதிரி யாரோ ஒருத்தர் வீட்டில் தான் பைபிள் இருக்குமா. இந்த பிள்ளை ரொம்ப தூரம் பயணப்பட்டு போய் அந்த பைபிளை படிச்சுட்டு வருவாள். அப்போது இவளுக்கு என்ன ஆசைன்னா, நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு பைபிள் வாங்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறா, பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கா. நிறைய வேலைகள் செஞ்சு, காய்கறி வியாபாரம்லாம் செஞ்சு பணத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த பைபிள் வாங்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே பைபிள்லாம் விற்று தீர்ந்துருச்சுன்னு ரொம்ப கவலையாக இருக்கிறா. உடனே அங்கே இருக்கிறவர் இவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு வேற ஒருத்தர் புக் பண்ணியிருந்த பைபிள் இவளுக்கு கொடுத்தாரு. அந்த பைபிள் எடுத்து இவ எல்லாரோட சந்தோஷமாக வாசித்து, இந்த மாதிரி நமக்கே இவ்வளோ பைபிள் கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா பைபிள் உருவாகிறதுக்கு எதாவது பண்ணணும்னு அவங்க எல்லோரும் ஒரு ஜபக்குழுவை ஆரம்பித்து அவங்கெல்லாம் பணம் போட்டு பிரிட்டிஷ் அண்ட் ஃபாரின் பைபிள் சொசைட்டிங்கிற அமைப்பு அப்படி தான் உருவாச்சு. அதுக்கு பிறகு வில்லியம் கேரி இங்கே வந்த பிறகு இந்தியன் பைபிள் சொசைட்டி இங்கே உருவாச்சு. இன்றைக்கு இந்தியன் பைபிள் சொசைட்டி, இந்திய வேதாகம சங்கம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். சமீபத்திலே அந்த நிறுவனம் ஏற்பாடு செய்த ஒரு கருத்தரங்களே வேலூரிலே நான் போய் கலந்து கொண்ட போது இந்த தகவல்களை எல்லாம் அவர்கள் மேடையிலே சொன்னார்கள். ஒரு சின்ன பிள்ளை தான் இன்றைக்கு எல்லோருக்கும் பைபிள் கிடைப்பதற்கு ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறாள் என்பதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இந்திய வேதாகம சங்கம் தமிழ் மொழியிலே வேதாகமம் வழங்குவதிலே 10வது இடத்திலும், இந்தியா உலக அளவிலேயே 4வது இடத்திலேயும் இருக்கிறது வேதாகமத்தை வழங்குவதிலே என்கிற கருத்தையும் அந்த இடத்தில் நான் தெரிந்து கொண்டேன். எனவே ஒரு சின்ன பிள்ளை எப்படியாவது பைபிள் படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு போய் அங்கே படிக்கிறாங்க. சில பணக்கார வீடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக பெட்ரூம், தனித்தனியாக டிவி, தனித்தனியாக ஃபோன்லாம் இருக்குது. ஆனால் தனித்தனியாக பைபிள் எல்லார் வீட்டுக்கும் இருக்கா அப்படிங்கிறது, எல்லார் வீட்லேயும் இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறி. அப்படி இருந்தாலும் பயன்படுத்துகிறோமான்ற ஒரு கேள்வி இருக்குது. வெகு தூரத்துக்கு போய் படித்து கஷ்டப்பட்டு சேமித்து ஒரு பைபிள் வாங்கி இது மாதிரி பைபிள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற அந்த சின்ன பிள்ளை ஆரம்பித்ததனுடைய அந்த விஷயம்தான் இன்றைக்கு இந்திய வேதாகம சங்கமமாக பெங்களூரில் இயங்கி கொண்டிருக்கிறது. எனவே நாமும் நற்செய்தி பரவுதலுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்பதை மேரி ஜோன்ஸ் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.